நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். கோயம்புத்தூர்ல இருந்து வந்து 1 மணிக்கு உள்ள வந்தோம். உள்ள போறதுக்கு இடமே இல்ல. ஏறி குதிச்சு உள்ள போய் தளபதியை பார்த்துட்டு தளபதியோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்ப போயிட்டு இருக்கோம். டைம் ஆச்சுன்னு. டைம் ஆச்சு இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். அதான் எங்க தளபதி உங்கள் நெஞ்சில் குடி இருக்கும் அந்த இதுதான், அதுக்காக தான் வந்தோம். எங்க போன வருஷம் மாநாட்டிலையும் பார்த்தோம். எங்க தலைவரை பார்க்கறதுக்காண்டி தான் வந்தோம். நாங்கள் எங்கள் தலைவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கைக்கு ஏந்திக்கிட்டு இருக்க மக்களை வந்து காப்பாற்ற நான் உங்கள் அண்ணன் உங்கள் பிள்ளையா நான் வரேன்னு சொல்கிறாரு. அதுக்காண்டி அவருக்காண்டி நாங்கள் என்றைக்குமே நாங்கள் சப்போர்ட்டாக நிற்போம். 2026 எங்கள் வாக்கு எல்லாருக்குமே விஜய் அண்ணன் மட்டும்தான். மன்னராட்சி ஒழிக்கப்படும், தளபதி ஆட்சி தோன்றப்படும். உடுமலைப்பேட்டையில இருந்து வந்திருக்கோம். விஜய் என்ன சொன்னாரா? எல்லாத்தையும் வச்சு செஞ்சாரு ப்ரோ. நான் அவர் சொன்னது இல்லையா, எல்லாத்தையுமே தான் ப்ரோ மைண்ட்ல ஏத்திக்கிட்டேன். எதையும் ப்ரோ சொல்றது, அவர் பேசினது மட்டும் தான் கவனிச்சு. அவர் என்ன பேசினாருலாம் யோசிக்கல, அவரை மட்டும் தான் பார்த்தோம். அவரை நிப்பாட்டினா நம்ம நல்லா இருப்போம் ப்ரோ. அதை தெளிவா புரிய வச்சிட்டாரு எல்லாத்துக்கும். அவரை ஜெயிக்க வச்சாலே நம்ம நல்லா இருப்போம் ப்ரோ. அது மட்டும் தெளிவா புரிஞ்சிச்சு, வேற எதுவும் புரியல. நாங்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் வந்திருக்கோம். தளபதி மாநாடுக்காக நாங்கள் ஒரு 100 பேரை வந்திருக்கோம். எங்க கூட எல்லா தோழர்களும் ஒன்றிணைந்து எல்லாருமே எங்களோட இதை பங்களிப்பை கொடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தளபதி ஸ்பீச் வேற லெவல் இருந்தது. இப்பயே 6 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க. இன்னைக்கே நாளைக்கே எலெக்ஷன் வச்சாங்க. தளபதி தான் சிஎம். எல்லா கட்டமைப்பும் நாங்க வச்சிருக்கோம். கட்டமைப்பு இல்ல, இந்த டிபேட்ல பேசுறாங்க. கட்டமைப்பு இல்ல, இது இல்ல, அது இல்ல, நொட்டு இல்ல, லொசுக்கு இல்ல சொல்றாங்க. ஒரு தெருவிலையும் 100க்கு மேற்பட்ட ரசிகர்கள் எங்க தளபதி இருக்காங்க, தோழர்களா இருக்காங்க. நாங்க இறங்கி வேலை செய்வோம். எங்க உயிரை கொடுத்து தளபதி ஜெயிக்க வைப்போம். 2026 அவர் மட்டும் தான் சிஎம். அண்ணாவை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். தொழுவுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அது இல்லாம எங்க வீட்டுல பெண்கள் அவங்கள தாய்மாமன்ற ஒரு உணர்ச்சி எங்களுக்கு கொடுத்த, ரத்த சம்பந்தப்பட்ட சொல்லி எங்களுக்கு கொடுத்த, அதுவே எனக்கு பெருமையா இருக்கு. விஜய் பத்தி அடுத்த முதல்வர் அவர் தான் 2026. அதுவே எனக்கு போதும். டிவிகே வாழ்க.